திருமூலரின் 4 வரியை சொல்லுகிறேன், நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள். நம்மிடம் இல்லாதது எது? பண்பாட்டு செழுமைக்காக நம்மிடம் இல்லாதது எதுவும் வேறெங்கும் இரவல் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. திருமூலரின் 4 வரி, அதைவிட பண்பாட்டுக்கு விளக்கம் தருகிற வேறு சிந்தனை கிடையாது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இதுதான் நம் வாழ்வினுடைய ஒட்டுமொத்தமான பண்பாட்டு வடிவம். சிந்தித்து பாருங்கள். முதல் வரி பாருங்கள். சொல்பவன் சித்தன், நாத்திகன் அல்ல, கடவுள் நம்பிக்கை உடையவன் சித்தன். அன்பையே சிவமாக கருதி சிவத்தையே அன்பாக பார்த்தவன். அவன் என்ன சொல்லுகிறான்? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. கோடி கோடியாய் கொண்டு போய் திருப்பதி உண்டியலில் கொட்டி கனகாபிஷேகம் நடத்தினால் கடவுளின் கருணை கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஆனால் நீ என்ன செய்தால் போதும் என்று இறைவன் கருதுகிறான்? வேறொன்றும் செய்ய வேண்டாம், அவனை நெஞ்சிலே நினைத்து கொண்டு ஒரு பச்சிலை போடு தலை மீது. பூ போடு என்று கூட திருமூலர் சொல்லவில்லை. வாழ்க்கையை எப்படி எளிமைப்படுத்துகிறான் பார்க்க வேண்டும். ஏழ்மையில் இருப்பவன் நான் பூ வாங்குவதற்கு காசில்லை, அதனால் நான் கடவுளை வணங்கவில்லை என்று சொல்லிவிடக்கூடாதே. பூ போடு, மல்லிகை பூ போடு, பவள மல்லிகையாக பார்த்து போடு சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறான்? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. எங்கு பார்த்தாலும் மரம் செடி கொடி இருக்கும், ஒரு பச்சிலையை கிள்ளி தலை மீது போடு. போட்டால் இறைவனுடைய வரம் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனால் அதற்கும் ஒரு நிபந்தனை. அது என்ன நிபந்தனை தெரியுமா? அதை மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்தில் அழகாக சொல்வார். யார் இறைவனை பாட வேண்டும்? கோடீஸ்வரனா? யார் பாட வேண்டும் இறைவனை? சித்தம் அழகானவன். சித்தம் அழகாக எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் இறைவனை பாட வேண்டும். சித்தம் அழகாக இருப்பது என்றால் என்ன? சித்தம் சுத்தமாக இருக்க வேண்டும். சித்தம் சுத்தமாக இருப்பது என்றால் என்ன? ஒழுக்கம் சார்ந்து அறநெறி சார்ந்து வாழ்வை அமைத்து கொள்பவன் எவனோ அவன் இறைவனுக்கு ஒரு பச்சிலை போட்டால் போதும். நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். இறைவனுக்கான கடமையை ஒரு வரியில் முடித்து விடுகிறார் திருமூலர். அடுத்து என்ன சொல்லுகிறார்? யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. எனக்கு தாய்மொழி இருக்கிறது, வாய் இருக்கிறது, மொழி இருக்கிறது, பசித்தால் பசிக்கிறது என்று சொல்ல முடிகிறது. என் வீட்டில் இருக்கிற பசுவிற்கு வாய்மொழி இல்லையே, அது சொன்னாலும் எனக்கு புரியாதே. எனவே எனக்கு பசிக்கிற பொழுது அதற்கும் பசிக்கும் என்று தெளிந்து என்ன செய்ய வேண்டும்? யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, ஒரு கவளம் போடு. பசித்து கிடக்கிற பசுவுக்கு போடு என்றால் என் வீட்டில் பசு இல்லை, நான் என்ன செய்வது என்று கேட்கக்கூடாது. பசு என்பது ஒரு குறியீடு தான். பசு இல்லாமல் போனால் நாய்க்கு போடு, சுற்றி சுற்றி வருகிற பூனைக்கு போடு, ஜன்னல் கதவுகளை அகலத் திறந்தால் எங்கிருந்தோ சிறகடித்தபடி வருகிறதே சிட்டுக்குருவி, அதற்கு போடு. உன்னை சுற்றியுள்ள பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு கொடு, அன்பாய் இரு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. அடுத்து என்ன சொல்லுகிறான்? யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. இதை பாரதிதாசன் தான் அழகாக சொல்வார். உலகம் உண்ண உன், உடுத்த உடுப்பாய். நான் சோற்றில் கை வைக்கிற பொழுது என் சக மனிதர்களுக்கெல்லாம் பசிக்கிறதே, அவர்களுக்கெல்லாம் சோறு கிடைத்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருடைய பசியையும் ஒரு தனி மனிதன் போக்கிவிட முடியாது. ஒவ்வொருவரும் பசித்து கிடக்கிற ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு ஒரு கவளம் சோறு கொடுப்பதற்கு கை நீட்டினால் எல்லாருடைய பசியும் தானாகவே தீர்ந்துவிடும்.
அதுதானே முறை. அதைத்தான் அவன் அனைவருக்குமான கடமையாக்குகிறான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, அடுத்ததுதான் அழகு, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. உன்னால் எதையும் அடுத்தவனுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் கவலை இல்லை. உன் இனிய சொற்களை அடுத்தவனுக்கு சொல். ஆறுதல் கொடு. ஆறுதல்களின் மூலம் தேறுதல் தா. நபிகர் பெருமானார் அழகாக சொல்வார், காசு கொடுப்பதுதான் தர்மம் என்று தவறாக கொள்ளாதே. பாரம் சுமப்பவன் ஒருவன் என்றால் அந்த சுமையில் ஒரு அளவுக்கு நீ எடுத்து சுமந்தால் அது ஒரு தர்மம். எது எதுவெல்லாம் தர்மம் என்று சொல்லிக்கொண்டே வருகிற பெருமானார் இறுதியாக சொல்கிறார், உன் இனிய சொல்லே ஒரு தர்மம். இதுதான் தர்மம் என்றால் எல்லோராலும் செய்ய முடியுமே. திருமூலரின் இந்த 4 வரி, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. திருமூலரின் இந்த 4 வரி மனிதனின் வாழ்க்கை பண்பாட்டை காட்டுகிறது.